ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். ஐசையா chapter 44 verse 21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சொல்லுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. God calls Jacob as Israel when he overcame God by his prayers. That is why God says, you remember all these things what I have done in your life. Jacob, he cheated his brother and his dad, but God has chosen him. God made him as Israel. That is why God says, I have forgotten your sins. I have forgotten your iniquities. I have made you as Israel. Remember this, you are my servant. You are called. You are chosen. You need to understand today, the Lord God says, you are my servant. You are a person who is called to do the will of God. You are chosen for a higher calling. You need to understand you are not an ordinary person. Remember this. God says, remember this. I have made you for a purpose. I have called you for a purpose. I have created you. I have given you life. I have not forgotten you. That is the way God is asking every one of you today. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எதற்காக ஓடுகிறோம்? நம்ம எதற்காக ஜீவிக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையையும் ஆண்டவருடைய காரியங்களையும் நாம் தியானிப்பதை விட்டுவிட்டு உலக பிரகாரமான காரியங்களிலே நம்ம உழந்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வேதனையோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்தீர். நீர் எங்களை உருவாக்கினீர். ஓஷாபாரபா திபாரபா சந்தோரபா கபாரா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். தேவனே, எங்களை மறந்து விடாதிரும். தேவனே, எங்களை கைவிட்டு விடாதிரும். உம்முடைய கரத்தில ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.